ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஷேரிங் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு அதில் வந்துட்டு அட்ரஸ் நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்ன, ஸோ அந்த ப்ரூஃப் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் லாகின் டைப் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா ஆதாரோட லாகின் பேஜ் ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டேரெக்டாக அந்த லாகின் பேஜ் என்னென்னா, ஸோ என்கிட்ட இந்த டேரெக்ட் லிங்க் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் போயிடும். ஸோ இப்போ வந்து லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அந்த டிஜிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் அது கொடுத்த அப்புறம் இங்கே இருக்க இந்த கேப்சா இதை வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ 96EAT. ஸோ இதை வந்து நீங்கள் டைப் பண்ண அப்புறம் லாகின் வித் ஓடிபி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து உங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ண உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து 6 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ அது எப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஸோ இது அந்த உங்கள் ஆதார் நேம், ஆதார் நம்பர் அண்ட் அந்த கேப்சா இதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்டர் ஓடிபி அப்படின்னு ஒரு பாக்ஸிங் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் ஆதார் லிங்க் பண்ண ஃபோன் நம்பருக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே என்டர் ஓடிபி இங்கே நீங்கள் அதை டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த லாகின் பேஜ். ஸோ இங்கே வந்து அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து டிராஃப்டில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எடிட் பண்ணுற அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் ரேசிம் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் அட்ரஸ் பேஜ் வந்துருச்சு நமக்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்ரஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் பேஜில் கரண்ட் அட்ரஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயுமே இருக்கும். ஸோ அது என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்கனால நான் வந்து இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அட்ரஸ் கீழே வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா கேர் ஆஃப் அது இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கேர் ஆஃப் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் ஆர்லெஸ் உங்கள் ஃபாதர் நேம், ஸோ அவங்களோட நேம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேகர் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தமிழில் இருக்கும். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கீழே வர தமிழ் ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இன்னொரு .com இருக்குது, அந்த .com போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் டேப்பில் வந்துட்டு டைப்பிங் baba.comனு ஒரு .com இருக்குது. ஸோ அதை வந்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த சேகர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே டிரான்ஸ்லேட் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சேகர் ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் நம்பர் 12 என்ன ஒரு சம்திங் கொடுங்க. இதில் வந்துட்டு இந்த கீபோர்டு கிளிக் பண்ணி 12 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்ட்ரீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் காந்தி ஸ்ட்ரீட் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. காந்தி தேருன்னு வருது கீழே. ஸோ காந்தி ஸ்ட்ரீட் டிரான்ஸ்லேட் பண்ண அப்புறம் காந்தி தேரு அப்படின்னு வந்து நமக்கு தமிழில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை நம்ம எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா பை லோக்காலிட்டி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டின்னு தரேன். ஸோ கிண்டி கரெக்டாக இருக்குது. ஸோ எதுதான் தப்பாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க் ஸோ இங்கே இங்கிலீஷ்லேயே இருக்குது. அப்படி இல்லை இது வந்து தமிழில் வேணும்னா கிண்டி ரயில் நிலையம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பின்கோட். ஸோ தமிழ்நாடு, ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கரெக்டாக இருக்குது. டிஸ்ட்ரிக் வந்து காஞ்சிபுரம் இருக்குது. காஞ்சிபுரம் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் வில்லேஜ் வந்துட்டு, ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வில்லேஜ் டவுன் வந்துடும். ஸோ ட்ராப் டவுனில் ஸோ தாம்பரம்னா தாம்பரம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் என்ன இருக்கோ அதை தரணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் கேட்கும். ஸோ மேனுவல் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுவல் அப்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபோட்டோ இருக்கா, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை அப்படியே அப்லோட் பண்ணால் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கவங்க அட்ரஸ் அது ஓகே, அது வேலிட். ஸோ இதில் இருக்க எல்லா ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும், அதை வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ அதில் இருக்க அந்த ப்ரூஃப் இருக்கிற அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு. ஸோ ஊனமுற்றோருக்கான ஐடி கார்டு இருக்கும். ஸோ அவங்களோட ஐடி கார்டு அதோட அப்லோட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கேஸ் கனெக்ஷன் பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா பாஸ்போர்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கிசான் ஃபோட்டோ புக் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர் வாட்டர் ஐடி. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, வாட்டர் பில். ஸோ இதில் என்ன ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும், அதை வந்து நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிட்டு ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ வந்து ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஜஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ், ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இது வந்து இந்த மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடு இருக்கும். ஸோ பட் அவங்களோட அட்ரஸும் ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த புது வீட்டுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லைன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் கார்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த புது வீட்டுக்கான நம்பரை வந்துட்டு நம்பர் அண்ட் அட்ரஸை வந்துட்டு அந்த ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணி, ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு நம்ம இந்த கெசட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, ஸோ கெசட் ஆஃபீஸர்ஸ் ஆர் தஹசில்தார், வில்லேஜ் பஞ்சாயத் ஹெட், இந்த இவங்களை யாருனாச்சும் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்துட்டு அட்டஸ்டட் வித் அவங்களோட சைன் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணால், ஸோ அதோட புது அட்ரஸோட அட்ரஸ் வந்து நம்ம ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அது யார் பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், ஐஏஎஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ். ஸோ இவங்களாம் வந்துட்டு கெசட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஆர் எம்பி, எம்எல்ஏ, முனிசிபல் கவுன்சிலர். ஸோ கவுன்சிலர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், ஏரியா கவுன்சிலர் கிட்ட. இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் தலைவர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வில்லேஜ் பஞ்சாயத் ஹெட். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த ஃபார்மில் வந்துட்டு அவங்க அவங்களோட சீல் இருக்கும். அந்த சீல் வச்சுட்டு அதில் வந்துட்டு உங்களை ஃபோட்டோ வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ மேலே வந்துட்டு ஒரு சீல் பண்ணிட்டு அது மேலே அவங்களோட சைன் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் வந்துட்டு சீல் பண்ணி அதுலேயும் ஒரு சைன் போடணும். ஸோ நான் அந்த ஃபார்ம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட டேரெக்டாக ஒரு லிங்க் இருக்குது. ஸோ URL ஃபார் ஆதார் POF ஃபார்ம் டவுன்லோட். ஸோ இந்த லிங்க் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரோட ஹோம் பேஜில் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கீழே லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார் PDF டாக்குமெண்ட் இது இருக்கும் 1.6 MB. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாஸ்போர்ட்லாம் எதுக்கு, அந்த பாஸ்போர்ட்டோட எந்தெந்த ஆப்ஷன்லாம் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் மாற்றிக்கலாம் பாஸ்போர்ட் வச்சுட்டு, டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம் பாஸ்போர்ட் வச்சுட்டு, ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு யாருனாச்சும் ஃபேமிலியில் இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு கேர் ஆஃபில் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் அப்பா இல்லாமல் உங்களோட ஹஸ்பண்ட்னா அதை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாஸ்போர்ட் அந்த மாதிரி மற்ற எந்தெந்த ப்ரூஃப்க்கு என்னென்னலாம் வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு
அப்டேட் பண்ணிக்க முடியுன்றதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்னா பண்ண முடியும், இன்ட்டுனா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா certificate for Aadhaar enrollment may update to be used only as proof of address இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். எடுத்துகிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் அதில் மேலே இருக்க டேட்லேருந்து இங்கே டேட் ஆஃப் பர்த் இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இது கீழே சர்டிஃபைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் யார்கிட்ட அட்டஸ்டட் அந்த சைன் வாங்க போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து டவுன்லோட் இங்கே 16 பேஜ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பேஜ் மட்டும் தனியாக க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு தரேன். ஸோ இதுதான் இந்த லிங்க். நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஓஏ அந்த அட்ரஸ் மட்டும் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் லோக்கலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்த அப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் என்றைக்கு அந்த பர்சன் கிட்ட சைன் வாங்க போகிறீங்களோ கெசட் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட கவுன்சிலர் பஞ்சாயத்து ஹெட் அவங்கக்கிட்ட, ஸோ அன்றைக்கியான டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 months தான் வேலிடேட்டு. ஸோ இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஸோ ரெசிடென்ட்னா உங்களோட புது வீடு, அந்த புது வீட்னா அந்த ரெசிடெண்ட் அதோட டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ரஸ் அப்டேட் ரிக்வெஸ்ட்னா ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து டிக் போட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பர், ஸோ ஆதார் நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ ஓட்டர் ஐடி ஆர் சம்திங் பாஸ்போர்ட், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபுல் பேர் என்ன இருக்கோ அந்த ஃபுல் பேர் கொடுத்துக்கோங்க. கேர் ஆஃபில் வந்துட்டு உங்கள் அப்பா நேம் ஆர் இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் யாரோ அவங்க நேம் கொடுத்துக்கோங்க. ஹவுஸ், ஸோ இதில் வந்துட்டு ஹவுஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீட், இது உங்கள் தெரு நேம் கொடுத்துக்கோங்க. லேண்ட்மார்க், ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன லேண்ட்மார்க்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஏரியா, ஸோ நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ ஸோ உங்கள் ஊர் நேம், உங்கள் ஊர் பேர் தான் உங்கள் ஏரியா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்கள் தாலுக்கா அது கொடுக்கணும். ஏரியா வந்து தாலுக்கா கொடுக்கணும். வில்லேஜ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் இருந்தால் உங்கள் வில்லேஜ் கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ், உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து உங்கள் வில்லேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன ஏரியா அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராப் டவுனில் அதுவே காட்டும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டேட், உங்களோட ஸ்டேட் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கொடுக்கணும். உங்களோட பின்கோட், உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சிக்னேச்சர் பண்ண அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ண அப்புறம் நீங்கள் யார்கிட்ட அந்த சைன் அண்ட் அட்ரஸ் வாங்க போகிறீங்களோ அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ மேலே அவங்களோட ஆஃபீஸ் சீல் இருக்கும். அந்த சீல் வந்து வச்சுட்டு அவரோட சைன் வந்து உங்கள் ஃபோட்டோ மேலே போடணும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேம், அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஜாப் டைட்டில், அவரோட ஆஃபீஸ் அட்ரஸ், அவரோட ஃபோன் நம்பர். அப்புறம் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெசட்டி ஆஃபீஸர் லைக் இது ஏன் டிக் பண்ணியிருக்காங்கன்னா மேபி உங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் அவங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க டிக் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை உங்கள் ஊர் தலைவர்கிட்ட வாங்குறீங்கன்னா இதை வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் கிட்ட இது போட்டுக்கலாம். ஸோ யாரில் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து உங்கள் கவுன்சிலர்கிட்ட நீங்கள் அந்த அட்ரஸில் வாங்குறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து டிக் போட்டுக்கோங்க. ஸோ அதே பர்சன் வந்து இது வந்து அந்த பர்சன்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து யார்கிட்ட நீங்கள் போயிட்டு சைன் வாங்க போகிறீங்களோ அவர் மட்டும்தான் இது பண்ணணும். அதே மாதிரி இந்த செக்லிஸ்ட்டில் வந்துட்டு எல்லாமே அவர் வந்து டிக் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு அவங்க அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் போட்டிருக்கணும், ப்ளஸ் அவரோட சிக்னேச்சர் இங்கே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் முடிச்ச அப்புறம் ஸோ இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து சேம் உங்களோட அந்த பேஜ் போய்க்கோங்க. ஸோ மேனுவல் அப்லோட் அந்த ஆப்ஷனில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கெசட் உங்கள் கவுன்சிலர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ கவுன்சிலர் ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்த அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு கண்டினியூ டு அப்லோட் கொடுத்துட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் இதான் அந்த டாக்குமெண்ட்டுனா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ அது வந்து வேலிட் மட்டும் தான் வரும். ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஆர் பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதனாச்சும் ஒரு இது கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேலிட் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்லேயே நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா ஜேபிஜியில் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ யார் ஒருத்தர் புது வீடு வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பில் இருக்குது, இல்லைனா பாஸ்போர்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் இதில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க அட்ரஸ் மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா, ஸோ இதில் இருக்க ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். பட் அந்த ப்ரூஃப் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இது பண்ணனால எனக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் ஒரு ஃபோட்டோ ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூவில் உங்களோட நியூ அட்ரஸ், ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் தமிழ் கொடுத்தது இங்கிலீஷ் கொடுத்தது சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இது கொடுத்த அப்புறம் இந்த 2 ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போங்க. ஸோ பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees கேட்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு போகும். ஸோ இங்கே வந்து கியூஆர் கோட் கேட்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிபே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஜிபேயில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேயே அப்படியே 50 rupees போட்டு அப்படியே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 15 daysக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ப்ளஸ் உங்கள் நியூ அட்ரஸ்க்கு எங்கே சேஞ்ச் பண்ணிங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு புது ஆதார் கார்டும் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு இந்த லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன். ஆதார் கார்டோட லாகின் பேஜ் லிங்க், அப்புறம் இந்த பிஓஏ ஃபார்மோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அந்த தமிழ் ஃபாண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண அந்த லிங்க்கும், இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.